குழந்தைகள் நல மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ரமா சந்திரமோகன் பேசுகிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் 1968 வந்து தொடங்கப்பட்டது. அப்புறம் சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர எங்கள் புது பிளாக் ஆரம்பித்தோம். அது வந்து 1985 ஆரம்பித்தோம். இன்னொரு பிளாக்கை ஓப்பன் பண்ணி அங்கே கார்டியாலஜி, இதய சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இதயத்துக்கு தேவையான சர்ஜரிஸ் அதெல்லாம் வந்து டி பிளாக்ங்கிற பில்டிங்கில் ஆரம்பித்தோம். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் செகண்ட் பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல். எங்களுக்கு வந்து 837 பெட்டு இருக்கு. டெய்லி 2000 அவுட் பேஷண்ட்ஸ் வராங்க. ஒரு டைம்ல வந்து 500லேருந்து 600 இன்பேஷண்ட்ஸ் இருக்காங்க. 100 குழந்தைங்களை போடுற அளவுக்கு படுக்கை வசதி இருக்கு. அங்க ஒரு 20 குழந்தைங்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு எல்லா விதமான கருவிகள் எங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இல்லாத வசதிகள் கூட இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. ரத்தம் மாற்று செய்யணும், இல்லை வந்து குழந்தைக்கு ஸ்பெஷல் வென்டிலேஷன் கொடுக்கணும், ஏதாவது காஸ்ட்லி ட்ரக்ஸ் கொடுக்கணும், எல்லாமே எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்களால் கவர்மெண்ட் சப்போர்ட்டோடும் CMCHIS அதாவது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மூலமாகவும் எங்களுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குற அளவுக்கு எங்கள் டீம் ரெடியாக இருக்குது. இப்போ எங்களுக்கு அட்மிட் ஆன கேஸில் வந்து டோட்டல் டெத்ஸு பார்த்தீங்கன்னா 1-2% தான் குழந்தைங்க இறந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு எங்களால் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். இப்போ நான் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் 34 வருஷமாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ நான் டைரக்டராக வந்து ரிட்டையர் ஆக போகிறேன். நான் பார்த்ததுலேயே நிறைய வளர்ச்சிங்க இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு. லேப் இல்லாமல் எங்களால் எந்த டிசீஸும் எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு பெத்தாலஜி லேபு, பயோகெமிஸ்ட்ரி லேபு, மைக்ரோபயாலஜி லேப் இதிலெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் ட்ரெமெண்டஸாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எங்களால் எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் அந்த குழந்தைக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக நிறைய சப்போர்ட் வந்திருக்கு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். நமக்கு அத்தனை பிஜிஸ் 52 போஸ்ட் கிராஜுவேட்ஸை வந்து நம்ம வருஷம் ட்ரெயின் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம். இவங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவங்க எந்த ப்ராப்ளத்தை பார்த்தாலும் அவங்களால அதை திறம்பட டயக்னோஸ் பண்ணி வைத்தியம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜும் ஸ்கில்லும் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு நாம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், NHM இவங்களெல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இவங்க சப்போர்ட் இல்லாமல் எங்களால் கண்டினியூஸாக இந்த பேஷண்ட்ஸை திருப்திகரமாக ட்ரீட் பண்ண முடியாது. அதனால் தேங்க்யூ. Dr. Devasena, Professor of Microbiology, and நாங்கள் முக்கியமாக மைக்ரோபயாலஜி லேபரேட்டரியில் we have the latest equipments. அதில் one of the important equipments வந்து நம்ம BACTEC. It's a blood culture system, modified blood culture system, automated blood culture system, and we have a good laminar flow system also. உங்களுக்கு RT-PCR இருக்குது. So RT-PCRலையும் we screen for all the viruses and bacteria. So it's a well equipped laboratory at ICU. மருத்துவர் என் முத்துக்குமரன், அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை எழும்பூரில் பச்சிளங்குழந்தைகள் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ஸோ இந்த பிரஸ்ட் மில்க் பேங்க் வந்து CLMC காம்ப்ரஹென்சிவ் லாக்டேஷனல் மேனேஜ்மெண்ட் சென்டர். ஸோ இதுதான் தமிழகத்தில் முதலாக தொடங்கப்பட்ட தாய்ப்பால் வங்கி. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.